உங்கள் வரவேற்புக்கு நன்றி. இது போன்ற பரபரப்பான உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட கதைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை கண்டிப்பாக பதிவு செய்யவும். இன்று நான் பகிரப்போகும் அனுபவம் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு இருண்ட அத்தியாயம். என் பெயர் காவேரி. நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். எங்கள் வீட்டில் நானும் என் அக்காவும் மட்டுமே. அக்கா பெயர் ரம்யா. எனக்கும் அவருக்கும் வயதில் கணிசமான இடைவெளி உண்டு. என் அக்கா திருமணமான போது எனக்கு வெறும் 19 வயது. அந்த வயதில் ஒரு சகோதரியை பிரிவது என்பதே என் மனதை உடைத்தது. திருமணத்தன்று நான் கட்டுப்பாடில்லாமல் அழுதேன். அப்போதுதான் என் மாமனார், அக்காவின் கணவரின் தந்தை, என்னிடம் வந்து ஆறுதல் சொன்னார். அவர் மிகவும் பாசமாக என் கையை பிடித்து கொண்டு, காவேரி, அழுகிறதற்கு ஒன்றுமில்லை. மனைவியின் தங்கை என்பது நம் வீட்டில் ஒருத்திதான். உனக்கு எப்போது மனம் விரும்பினாலும் நீ இந்த வீட்டிற்கு வந்துவிடலாம் என்றார். அந்த வார்த்தைகள் எனக்கு புத்தம் புதிய நம்பிக்கையை கொடுத்தன. அக்காவின் திருமணம் முடிந்து அவர் வேறு நகரத்திற்கு சென்று விட்டார். எனக்குள் ஏதோ ஓர் ஆசை முளைத்தது. எப்போது அக்கா வீட்டிற்கு சென்று சில நாட்கள் தங்கி மகிழ்ச்சியாக இருப்போம் என்று. கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து அக்கா எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவருடன் என் மைத்துனர் ராஜ்குமாரும் வந்திருந்தார். ராஜ்குமார் மிகவும் நல்லவர், அன்பாக பேசுபவர், எனக்கு எப்போதும் பரிசுகள் கொண்டு வருபவர். எனக்கு சொந்தமாக ஒரு அண்ணன் இல்லாததால் அவரிடம் ஒரு பாசம் உருவானது. அது ஒரு அப்பாவி சகோதர உணர்வு மட்டும்தான். அவர்கள் 1 வாரம் எங்களுடன் தங்கியிருந்து விட்டு சென்றார்கள். சில மாதங்களுக்கு பிறகு அக்காவிடமிருந்து ஒரு இன்ப அதிர்ச்சி செய்தி வந்தது. அவர் கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தார். எங்கள் வீடு முழுவதும் மகிழ்ச்சியில் பொங்கியது. ஆனால் சிறிது நாட்களில் அக்கா மிகுந்த கவலையோடு அம்மாவிடம் சொன்னார். எனக்கு வாந்தி, தலை சுற்றல், களைப்பு அதிகமாக உள்ளது. டாக்டர் முழு ஓய்வு சொல்லியிருக்கிறார். ராஜ்குமாரும் அவர் தந்தையும் தான் வீட்டில் உள்ளனர். என்னால் தனியாக வேறு நகரத்தில் இருக்க முடியாது. அம்மா பதறிப்போனார். உடனே ஒரு முடிவெடுத்தார். ரம்யா, நீ கவலைப்படாதே. காவேரியை உன்னுடன் அனுப்புகிறேன். அவள் உன் வீட்டு வேலைகளை கவனித்துக் கொள்வாள். உன் துணைக்கு இருப்பாள். இதை கேட்டு என் மனம் படபடத்தது. ஏற்கனவே அக்கா வீட்டிற்கு செல்லும் வாய்ப்புக்காக காத்திருந்தேன். சில நாட்களில் மைத்துனர் ராஜ்குமார் என்னை அழைத்துச் செல்ல வந்துவிட்டார். நான் மகிழ்ச்சியோடு பொருட்களை எடுத்துக்கொண்டு அவரோடு புறப்பட்டேன். அது ஒரு திருப்புமுனை. அந்த பயணம் என்னை ஒரு பயங்கரமான உண்மைக்கு இட்டு செல்லும் என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. அக்காவின் வீட்டை அடைந்ததும் நான் எதிர்பார்த்தது போல் அமைதியான சூழல் இல்லை. அங்கு ஒரு இருண்ட ரகசியம் காத்திருந்தது. அடுத்த பகுதியில் அந்த வீட்டின் முதல் அதிர்ச்சியை சந்திக்கப் போகிறோம். அக்காவின் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்ததும் நான் சந்தித்த முதல் பயங்கரம் என்ன? என் கண்கள் கண்ட அந்த மிருகத்தின் உருவம் யார்? அடுத்த பகுதியில் கேளுங்கள். அக்கா வீட்டை அடைந்த போது முதலில் எனக்கு எல்லாம் இயல்பாகவே தோன்றியது. அந்த வீட்டில் என் அக்கா ரம்யா, மைத்துனர் ராஜ்குமார் மற்றும் அவரது தந்தை, எனக்கு மாமனார் ஆகியோர் மட்டுமே இருந்தார்கள். அக்கா என்னை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எனக்கு பிடித்த உணவுகளை முன்பே தயார் செய்திருந்தார். தங்குவதற்கு எதிரே இருந்த வசதியான அறையையும் ஒதுக்கியிருந்தார். முதல் இரவு அமைதியாக கழிந்தது. ஆனால் மறுநாள் காலை நான் என் மாமனாரிடம் நடந்து விசாரிக்க அவரது அறைக்குள் சென்றேன். அவர் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் படுத்திருந்தார். என்னை பார்த்ததும் விசித்திரமான முறையில் பேசத் தொடங்கினார். அவர் பேசிய வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை. சில வார்த்தைகள் பயமுறுத்துவதாக இருந்தன. நான் திகைத்து நின்றபோது அக்கா உள்ளே வந்து என் கையை பிடித்து வெளியே அழைத்துச் சென்றார். பின்னர் அவர் சொன்னார், காவேரி, அவர் பல வருடங்களாக மனநிலை சரியில்லாமல் இருக்கிறார். சில சமயங்களில் பொருளில்லாமல் பேசுவார். இனி அவர் அறைக்குள் தனியாக செல்ல வேண்டாம். அந்த விளக்கம் எனக்கு ஓரளவு நிம்மதியை தந்தது. ஆனால் எங்கோ ஒரு சந்தேகம் முளைத்தது. அன்று முதல் நான் முழு வீட்டு வேலைகளையும் கவனித்துக் கொண்டேன். அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவர் பெரும்பாலும் படுத்திருந்தார். ராஜ்குமார் என்னிடம் அன்பாகவும் கவனமாகவும் இருந்தார்.
ஆனால் 3வது நாள் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. இரவு உணவிற்கு பிறகு சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு நான் என் அறைக்குள் சென்றேன். கோடை காலம் என்பதால் வியர்த்து குளித்திருந்தேன். குளிப்பதற்காக என் அறையை ஒட்டிய பாத்ரூமுக்கு சென்றேன். சிறிது நேரத்தில் யாரோ ஒரு நிழலை போல என்னை பார்ப்பதை உணர்ந்தேன். முதலில் அக்காவாக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் திடீரென என் பார்வை பாத்ரூமின் சிறிய ஜன்னல் வழியாக சென்றது. அங்கு ஒரு ஆணின் நிழல் வெளிப்படையாக தெரிந்தது. யாரோ வெளியில் நின்று என்னை பார்க்கிறார்கள். என் உடல் நடுங்கியது. விரைவாக ஆடைகளை அணிந்து கொண்டு அறையிலிருந்து வெளியே ஓடினேன். நேராக அக்காவின் அறைக்குள் நுழைந்தேன். அங்கே அக்காவும் ராஜ்குமாரும் படுத்திருந்தனர். நான் பயத்தில் கதவை மூட மறந்துவிட்டேன். ராஜ்குமார் எழுந்து உட்கார்ந்து, காவேரி, என்ன ஆச்சு? ஏன் பயந்திருக்கே என்றார். என்னால் உண்மையை சொல்ல முடியவில்லை. யாரோ என்னை ஒற்றி பார்த்ததாக சொன்னால் என்ன நினைப்பார்கள்? அக்கா, பால் கேட்க வந்தேன் என்று பொய் சொன்னேன். சிறிது நேரத்தில் என் அறைக்கு திரும்பினேன். அப்போது வெளியே அக்காவின் மாமனார் நடந்து போவதை பார்த்தேன். அவர் என்னை ஒரு வினோதமான பார்வை பார்த்துவிட்டு, பெண்ணே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆனால் யாரையும் எளிதில் நம்பிவிடாதே என்றார். அந்த வார்த்தைகள் என்னை மேலும் குழப்பின. படுக்கையில் விழுந்தும் வெளியே வர முடியாது என்றும் சொன்னவர் இரவில் எப்படி வெளியில் வந்திருப்பார்? எனக்குள் பல கேள்விகள் எழுந்தன. மறுநாள் காலை ராஜ்குமார் அலுவலகம் செல்லும் போது, காவேரி, இன்று மாலை உன்னை ஷாப்பிங் அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு திடீரென என் கன்னத்தில் கை வைத்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அக்கா அதை பார்த்துவிட்டு, ராஜ்குமார் உன்னை மிகவும் நேசிக்கிறார், நீயும் அவரை கவனித்துக்கொள் என்றார். நான் அப்போது அந்த உறவின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ளவில்லை. அன்று மாலை ஷாப்பிங்கின் போது ராஜ்குமார் எனக்கு ஏராளமான பரிசுகளை வாங்கி கொடுத்தார். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. இரவு 10 மணி அளவில் திடீரென மின்வெட்டு ஏற்பட்டது. இருட்டில் நான் அறையில் தனியாக இருந்தேன். திடீரென யாரோ என்னை வலுவாக தள்ளினார்கள். நான் தடுமாறி கீழே விழுந்தேன். பயத்தில் கத்திக்கொண்டு வெளியே ஓடினேன். இருட்டில் சுவற்றை தொட்டுக்கொண்டு அக்காவின் அறைக்குள் சென்றேன். அவர் தன் மொபைல் வெளிச்சத்தில் படுத்திருந்தார். ராஜ்குமார் அங்கு இல்லை. அக்கா, என் அறையில் யாரோ இருந்தார்கள், என்னை தள்ளிவிட்டார்கள் என்று நடுங்கிக் கொண்டே சொன்னேன். அக்கா சிரித்தார். ராஜ்குமார் தான் மின்வெட்டு சரி செய்ய சென்றிருக்கிறார். இருட்டுக்கு பயந்து உனக்கு மாயை தெரிகிறது. இங்கே வந்து உட்கார் என்றார். ஆனால் என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் உண்மையாக யாரோ ஒரு நிழலை உணர்ந்தேன். அது மாயை அல்ல. இந்த வீட்டில் ஏதோ தவறு நடக்கிறது. அடுத்த பகுதியில் அந்த தவறின் உண்மை முகம் எனக்கு தெரிய வரும். மின்வெட்டான இரவில் என்னை தள்ளியது யார்? அக்காவின் மாமனார் உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டவரா? அல்லது இதற்கு பின்னால் வேறு யாரேனும் இருக்கிறார்களா? தொடர்ந்து கேளுங்கள். அந்த மின்வெட்டு இரவுக்கு பிறகு நான் மிகவும் எச்சரிக்கையாகிவிட்டேன். என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. அக்காவிடம் நான் மீண்டும் அந்த அனுபவத்தை பற்றி பேசினேன். ஆனால் அவர் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் பதில் சொன்னார். காவேரி, உனக்கு இருட்டில் பயம் அதிகம். அதனால் உனக்கு மயக்கம் ஏற்படுகிறது. ராஜ்குமார் நல்லவர். அவர் உன்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார். ஆனால் எனக்கு எதையோ நினைவுபடுத்துவது போல் இருந்தது. நான் குளிக்கும்போது ஜன்னலுக்கு வெளியே நிழல், பின்னர் அறைக்குள் யாரோ இருந்த உணர்வு, மாமனாரின் குறிப்பிட்ட எச்சரிக்கை, இவையெல்லாம் ஒரு தொடர்ச்சியான முறையில் என்னை சுற்றி வருவதாக உணர்ந்தேன். மறுநாள் மதியம் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது ராஜ்குமார் வீட்டிற்கு வந்தார். அக்கா தூங்கிக் கொண்டிருந்தார். நான் காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்தேன். திடீரென ராஜ்குமார் என் பின்னால் வந்து மிகவும் நெருங்கி நின்றார். நான் திரும்பி பார்க்கும் போது அவர் கண்களில் ஒரு புதிய வெறி தெரிந்தது. காவேரி, உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்று கிசுகிசுத்தார். நான் பின்னே ஒரு அடி எடுத்து வைத்தேன். என் குரல் கட்டுப்பட்டு போனது. அவர் மேலும் என்னிடம் கூறினார், நீ குளிக்கும் போது நான் பார்த்திருக்கிறேன். உன் வீடியோ என் மொபைலில் இருக்கிறது.
அந்த வார்த்தைகள் என் மூச்சை அடக்கின. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இந்த மனிதர் என் அக்காவின் கணவர், நான் ஒரு சகோதரனாக நேசித்தவர், எவ்வளவு தாழ்ந்தவராக இருக்கிறார்! என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உடைந்து அழுது கொண்டே, உங்களுக்கு வெட்கம் இல்லையா? உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கும் போது அவருடைய சகோதரியுடன் இப்படி பேசுவது தகுமா என்று கேட்டேன். ஆனால் அவர் சிறிதும் நகரவில்லை. நான் தற்காலிகமாக தப்பித்து ஓடி என் அறைக்குச் சென்று கதவை பூட்டிக் கொண்டேன். அப்படியே மணிக்கணக்கில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். நான் மாலையில் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த வீட்டை விட்டு உடனே போய்விட வேண்டும். அக்கா எழுந்து வந்தபோது என் கண்கள் சிவந்திருந்தன. என்ன ஆச்சு காவேரி, ஏன் அழுதாய் என்று கவலையோடு கேட்டார். என்னால் உண்மையை சொல்ல முடியவில்லை. எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வந்துவிட்டது. நான் வீட்டுக்கு போகிறேன் என்றேன். அக்கா என்னை கட்டி பிடித்து, கவலைப்படாதே, நாளை மாலை ராஜ்குமார் உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்றார். ஆனால் நான் ராஜ்குமாருடன் பயணிக்க முடியாது. அப்பா வந்து என்னை அழைத்துச் செல்கிறேன் என்றார் என்று பொய் சொன்னேன். அக்கா சம்மதித்தார். ஆனால் சில நிமிடங்களில் நான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அக்கா தன் அறைக்கு சென்ற சிறிது நேரத்தில் அவர் கத்தும் குரல் கேட்டது. நான் ஓடிச் சென்றேன். அக்கா தரையில் விழுந்திருந்தார். தன் வயிற்றை பிடித்து கொண்டு வலியால் கத்தினார். நான் அவரை தூக்கி படுக்கையில் சேர்த்தேன். டாக்டரிடம் போவோம் என்றேன். அவர் மறுத்துவிட்டு என் கையை பிடித்து கொண்டு, காவேரி, என்னை விட்டு விடாதே. நான் இந்த நிலையில் தனியாக இருக்க முடியாது. நீ போனால் நானும் என் குழந்தையும் செத்து போவோம் என்றார். அந்த கெஞ்சலை என்னால் மறுக்க முடியவில்லை. நான் இறங்கி இன்னும் சில நாட்கள் தங்குவதாக சொன்னேன். அக்கா முகம் மலர்ந்தார். சில மணி நேரங்களில் ராஜ்குமார் வீடு திரும்பினார். நான் மீண்டும் சமையலறைக்கு சென்று பால் சூடாக்கி கொண்டிருந்தேன். ராஜ்குமார் மீண்டும் என்னை தொந்தரவு செய்ய வந்தார். அவர் என்னை தொட முயற்சித்தார். நான் இம்முறை கத்தினேன். உங்களுக்கு வெட்கமே இல்லையா? உங்கள் மனைவியின் நிலை இப்படி இருக்க உங்கள் சகோதரியிடம் இப்படி நடந்து கொள்கிறீர்களே. என் குரல் கேட்டு அக்கா உள்ளே ஓடி வந்தார். என் மனதில் பயமும் கோபமும் மோதின. நான் அக்காவின் உடல்நிலையை மறந்து ராஜ்குமாரின் உண்மையை வெளிப்படுத்திவிட்டேன். அடுத்து என்ன நடந்தது என்பதை நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அதைத்தான் அடுத்த பகுதியில் கேட்கப் போகிறீர்கள். நான் உண்மையை வெளிப்படுத்தியதும் அக்கா எப்படி நடந்து கொண்டார்? அவர் என் பக்கம் நிற்பாரா அல்லது? அதிர்ச்சியூட்டும் திருப்பத்திற்கு தயாராகுங்கள். அக்கா, உங்கள் கணவர் என்னிடம் முறையற்ற முறையில் நடந்து கொள்கிறார் என்று நான் கத்தியதும் அறையில் மின்னல் தாக்கிய மாதிரி அமைதி நிலவியது. ராஜ்குமார் பதற்றத்தில் எதையோ சொல்ல முயன்றார். ஆனால் அதற்குள் அக்கா மெதுவாக என்னை பார்த்தார். பிறகு ராஜ்குமாரை திரும்பி பார்த்தார். அவர் முகத்தில் நான் எதிர்பார்த்த அதிர்ச்சியோ கோபமோ வருத்தமோ இல்லை. ஒருவித வெறித்தனமான அமைதி இருந்தது. அவர் என்னை அருகில் அழைத்து, காவேரி, நீ உன் அறைக்கு போ, நான் இதை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி என் கையை பிடித்து அவரது அறைக்கு அழைத்து சென்றார். நான் அவரை பின்தொடர்ந்தேன். அறைக்குள் சென்றதும் கதவை சாத்திவிட்டு அவர் என் முன்னால் உட்கார்ந்தார். ஒரு கணம் நேரம் ஏதோ யோசிப்பவர் போல இருந்தார். பிறகு அவர் வாய் திறந்தார். அப்போதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்கு கிடைத்தது. அக்கா சொன்னார், காவேரி, ராஜ்குமாரின் உண்மையான எண்ணம் எனக்கு முழுமையாக தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் நீ அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். நான் அப்படியே உறைந்து போனேன். என்ன சொல்றீங்க அக்கா? அவர் என்னை தொந்தரவு செய்கிறார், என்னை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் அறிந்தும் சம்மதிக்கிறீர்களா என்றேன் குரல் நடுங்க. அக்கா ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து விட்டு தொடர்ந்தார். காவேரி, நான் கர்ப்பமாக இல்லை என்பது உனக்கு தெரியுமா? அந்த வார்த்தைகள் என் முதுகுத்தண்டில் பனி ஊற்றுவது போல் இருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? டாக்டர் உறுதி செய்துவிட்டாரே. அம்மா அப்பா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்களே என்றேன். அக்கா கசந்த புன்னகை ஒன்றை சிரித்துக்கொண்டு, டாக்டர் என் நண்பரின் உறவினர். நான் அவரிடம் பொய் சொல்லச் சொன்னேன். உண்மையில் எனக்கு ஒருபோதும் கர்ப்பமாகும் திறன் இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், என்னால் ஒரு குழந்தையை பெற முடியாது. அவர் சொல்லிக்கொண்டே போனார்.
ராஜ்குமாருக்கு சொந்த குழந்தை வேண்டும். அவர் வேறு பெண்ணை மணக்க விரும்பவில்லை. நானும் அவரை விட்டுவிட தயாராக இல்லை. அதனால்தான் நாங்கள் ஒரு திட்டம் வகுத்தோம். உன்னை இங்கு வரவழைத்தது அதற்காகத்தான். நீ ராஜ்குமாருடன் உடலுறவு கொண்டு கர்ப்பமாக வேண்டும். பிறகு அந்த குழந்தை நம்முடையதாகிவிடும். நீ அம்மாவாக இருந்தாலும் நான் அதை என் குழந்தையாக வளர்த்து கொள்வேன். நீ அமைதியாக உன் வீட்டுக்கு திரும்பிவிடலாம். நான் அந்த கணத்தில் பைத்தியமாக கத்தி இருக்கலாம். ஆனால் என் குரல் வெளியே வரவே இல்லை. என் முன்னால் இருப்பது என் சகோதரி அல்ல, ஒரு அந்நிய மிருகம். நீங்கள் என் சகோதரி இல்லை, நீங்கள் ஒரு பேய். உங்களுக்காக என் உடலையும் மனதையும் பணயம் வைக்கச் சொல்கிறீர்களா? நான் கத்தினேன். அக்கா எழுந்து நின்றார். அவர் கண்களில் ஒரு பயங்கரமான குளிர். நீ இதற்கு சம்மதிக்காவிட்டால் நீ இங்கே சிக்கிக்கொண்ட ஒரு கெட்ட பெண் என்று பெயர் வைத்து உன் மீது கற்பழிப்பு வழக்கு போடுவோம். உன் குரலை யாரும் நம்ப மாட்டார்கள். நீ ஒரு தனிப்பெண். எங்களுக்கு 3 பேர் சாட்சி. உன்னால் நிரூபிக்க முடியாது. யோசித்துப்பார் காவேரி. நான் அழுது கொண்டே அவர் காலில் விழுந்தேன். தயவு செய்து என்னை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதை மறந்து விடுகிறேன் என்று கெஞ்சினேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. அந்த இரவில் என்னை ராஜ்குமாரின் அறைக்கு தள்ள அவர் திட்டமிட்டிருந்தார். நான் தப்பிப்பது போல் நடித்தேன். ஆனால் உள்ளுக்குள் ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தேன். அடுத்த பகுதியில் நான் காப்பாற்றப்பட்ட விதத்தை கேளுங்கள். காவேரியை காப்பாற்ற முடிந்ததா? யாராவது அவளுக்கு உதவி செய்வார்களா? அல்லது அவள் திட்டத்திற்கு பலியாவாளா? அடுத்த பகுதியில் பதில். அக்கா ரம்யா என்னை விட்டு வெளியேறிய போது நான் அவரது அறையில் மட்டும் தனியாக இருந்தேன். எனக்கு நேரம் மிக குறைவு. அவர் ராஜ்குமாரை அழைத்து என்னை அந்த அறைக்கு அனுப்பி வைப்பதற்குள் நான் ஏதாவது செய்தாக வேண்டும். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஜன்னல் வழியாக வெளியே குதிக்க முடியாது. முதல் தளம் என்றாலும் கீழே தாச்சாலை. நான் மனதிற்குள் கடவுளை வேண்டிக் கொண்டேன். திடீரென என் நினைவுக்கு ஒன்று வந்தது. அக்காவின் மாமனார், அந்த முதியவர். முதலில் அவர் விசித்திரமாக பேசினார். ஆனால் அவரது கண்களில் எப்போதும் ஒரு உண்மை இருப்பதாக எனக்கு தோன்றியது. இரவில் அவர் வெளியே நடமாடியது எனக்கு எச்சரிக்கை செய்தது. என்னை அவர் காப்பாற்றக்கூடும். அது ஒரே ஒரு வழி. சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது. ராஜ்குமார் உள்ளே வந்தார். அவர் முகத்தில் ஒரு காட்டு வெறி. காவேரி, அக்கா சொன்னதை கேட்டிருப்பாய். நீ எதிர்ப்பு தெரிவிக்காதே. எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று அருகில் வந்தார். நான் ஒரு முடிவெடுத்தேன். ஒரே ஒரு வாய்ப்பு. நான் திடீரென கத்தினேன். வேண்டாம், என்னை விடுங்கள். அந்த கத்தல் எங்கோ போய் மாமனாரின் அறைக்குள் கேட்கும் என்று நம்பினேன். ராஜ்குமார் என் வவாயை மூட முயன்றார். நான் அவர் கையை கடித்து கொண்டு மேலும் சத்தம் போட்டேன். அடுத்த கணத்தில் கதவு படீரென திறக்கப்பட்டது. அங்கே நின்று கொண்டிருந்தார் அக்காவின் மாமனார். அவர் கையில் ஒரு குச்சியுடன், முகத்தில் உறுதியான கோபத்துடன் இருந்தார். நிறுத்து ராஜ்குமார், அவர் கம்பீரமான குரலில் கத்தினார். இது என்ன மனிதத்தனமற்ற செயல்? இந்த பெண் நம் விருந்தாளி. இவள் உனக்கு சகோதரிக்கு சமானம். ராஜ்குமார் ஒரு கணம் திகைத்தார். பிறகு கோபத்தில் தந்தையிடம் முரண்டு பிடித்தார். அப்பா, நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் உங்கள் அறைக்கு செல்லுங்கள் என்றார். ஆனால் மாமனார் பின்வாங்கவில்லை. அவர் என்னை நோக்கி வந்து, மகளே, பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்றார். அப்போதுதான் அங்கு அக்கா ரம்யாவும் ஓடி வந்தார். அவர் மாமனாரிடம் பணிவாக கூறினார், அப்பா, இது எங்கள் குடும்ப விஷயம். தயவு செய்து தலையிடாதீர்கள். ஆனால் மாமனார் சிரித்தார். குடும்ப விஷயமா? நீங்கள் ஒரு அப்பாவி பெண்ணின் உயிரை பணயம் வைத்து குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறீர்கள்? இது முடியாது. நான் உடனே போலீஸை அழைக்கப் போகிறேன். ராஜ்குமாரும் ரம்யாவும் மாறி மாறி மாமனாரை மிரட்டி பார்த்தார்கள். உங்கள் வார்த்தையை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று ராஜ்குமார் கூறினார். ஆனால் மாமனார் அதற்கு பதிலளித்தார். நான் எனது நண்பர் ஒருவர் மூலம் இந்த பெண்ணின் அப்பாவை தொடர்பு கொண்டு விட்டேன். அவர்கள் காலையில் வந்து விடுவார்கள். இதற்குள் நீங்கள் இவளை ஒரு முடி கூட தொட்டால் நான் உங்கள் இருவருக்கும் எதிராகவும் சாட்சி சொல்வேன். அந்த குரலில் இருந்த உறுதி இருவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர்கள் தயங்கினார்கள்.
மாமனார் என் கையை பிடித்து என்னுடன் வா மகளே என்று அழைத்துச் சென்றார். அவர் தனது அறைக்குள் என்னை அமர வைத்தார். மகளே, நான் முதலில் இருந்தே இவர்களின் நோக்கம் சரியில்லை என்பதை அறிவேன். ஆனால் நீ என்னை நம்பியிருக்க மாட்டாய் என்று அமைதியாக இருந்தேன். இப்போது உன்னை காக்க வேண்டியது என் கடமை. என் மகன் இந்த அளவுக்கு கீழே வந்துவிடுவான் என்று நினைக்கவில்லை. அவன் மீது வைத்திருந்த மரியாதை இப்போது போய்விட்டது. காலையில் உன் அப்பா வருவார், அதுவரை நீ பயப்படாதே என்றார். நான் அவர் காலில் விழுந்து நன்றி சொன்னேன். அந்த மனிதர் எனக்கு அப்பாவாக தெரிந்தார். விடியற்காலை வந்ததா? அப்பா உண்மையிலேயே வந்தாரா? போலீஸ் வழக்கும் குடும்ப உறவுகளும் என்ன ஆனது? இறுதி பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். காலை 4 மணிக்கு என் அப்பாவிடமிருந்து தொலைபேசி வந்தது. மாமனார்தான் பதிலெடுத்தார். உங்கள் மகள் நலமாக இருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு விளக்கமாக பேசினார். எனக்கு உடல் நடுங்கியது, இருந்தும் நிம்மதியாக இருந்தது. ஒரு மூலையில் உட்கார்ந்து காலை வெளிச்சத்திற்காக காத்திருந்தேன். கிட்டத்தட்ட 7 மணிக்கு வாகனம் ஒன்று வந்து நின்ற சத்தம் கேட்டது. சிறிது நேரத்தில் என் அப்பா உள்ளே வந்தார். அவர் என்னை பார்த்ததும் கண்களில் நீர் மல்க என்னை கட்டிப்பிடித்து, மகளே, உன்னை காப்பாற்றாதது என் தவறு என்று அழுதார். நான் அப்பாவிடம் நடந்த அனைத்தையும் விவரித்தேன். என் அக்காவின் செயல், ராஜ்குமாரின் மிருகத்தனம், என் மாமனாரின் உதவி. அப்பா முதலில் நம்ப முடியாமல் திகைத்தார். பிறகு கோபம் அவரை ஆட்கொண்டது. அப்பா ரம்யாவையும் ராஜ்குமாரையும் எதிர்கொண்டார். ரம்யா பதிலுக்கு கூறினார், மாமா, நீங்கள் என்னை வளர்த்தீர்கள், அதற்கு நன்றி. ஆனால் இது என் குடும்பம், நான் காப்பாற்ற வேண்டும். காவேரி ஒரு சிறு தியாகம் செய்தால் என் வாழ்க்கை சரியாகிவிடும். அதில் தவறு என்ன? அப்பா கொதித்து போனார். நீ ஒரு உயிரோடு விளையாடுகிறாய். உன் தங்கையின் எதிர்காலத்தை நாசமாக்க திட்டமிடுகிறாய். நீ என்ன மனிதாபிமானமற்றவள் என்றார். ராஜ்குமார் குறுக்கிட்டு, எங்களுக்கு புரியவில்லை. இதை நாங்கள் குடும்ப ரகசியமாக வைத்திருக்கலாம். நீங்களும் உங்கள் மகளை பத்திரமாக அழைத்துச் செல்லலாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்றார். அப்பா உடனே சொன்னார், இது ஒரு குடும்ப ரகசியமாக இருக்க முடியாது. இதை நான் மறக்க முடியாது. நீங்கள் இருவரும் இனி எங்கள் உறவினர்கள் இல்லை. காவேரியிடம் இனி நீங்கள் பேசவும் கூடாது. நீங்கள் விரும்பினால் போலீஸ் புகாரும் கொடுக்கலாம். அப்பா என் கையை பிடித்து கொண்டு என்னை வாகனத்தில் அமர்த்தினார். நான் திரும்பி பார்த்தபோது மாமனார் ஜன்னல் அருகே நின்று கண்ணீருடன் விடை கொடுத்தார். அந்த ஒரு மனிதரின் மனசாட்சிக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். வீட்டுக்கு வந்த பிறகு பல நாட்கள், மாதங்கள் நான் அந்த அனுபவத்திலிருந்து மீள முடியாமல் போராடினேன். நான் மருத்துவ உதவியும் ஆலோசனையும் பெற்றேன். இன்று நான் மனரீதியாக வலிமையாக இருக்கிறேன். ரம்யாவுடனோ ராஜ்குமாருடனோ எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் கற்றுக்கொண்ட பாடம், நம்முடைய இரத்த உறவினர்கள் கூட சில நேரங்களில் நம்மீது படுகொலை செய்ய திட்டமிடலாம். எந்த ஒரு மனிதனையும் அவனது பாலினம், அந்தஸ்து அல்லது உறவின் பெயரால் முழுமையாக நம்பக்கூடாது. நீங்கள் எந்த சூழலிலும் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உங்களுக்கு ஏதாவது தவறாக தோன்றினால் உடனே அங்கிருந்து வெளியேறுங்கள். அதுதான் உங்களை காப்பாற்றும். இது போன்ற மேலும் பல பரபரப்பான நிஜ வாழ்க்கை அனுபவங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பதிவு செய்ய மறக்காதீர்கள். உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். நடந்த உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் இது ஒரு எச்சரிக்கை. இது போன்ற குடும்ப துரோக சம்பவங்கள் இன்னமும் உலகில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது போன்ற மேலும் பல சம்பவங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பதிவு செய்யுங்கள். பகிர்ந்தமைக்கு நன்றி.